திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக மிதமான மழை பெய்து வந்தது. இந்நிலையில் இன்று திருவாரூர், கொரடாச்சேரி, வடபாதிமங்கலம், நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கூத்தாநல்லூர், வடகரை, கமலாபுரம், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்ததால் குளுமையான சூழல் நிலவுகிறது. இது பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சம்பா நெல் சாகுபடி பணிகளுக்கு இந்த மழை பயனுள்ளதாக இருக்கும் என்று விவசாயிகளும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கடலூரில் நள்ளிரவில் பெய்த மழையால் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. கடலூர், நெல்லிக்குப்பம், ரெட்டிச்சாவடி, பன்ருட்டி, வடலூர், நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவு இடி மின்னலுடன் மழை பெய்தது. காலையிலும் மழை பெய்த நிலையில் கடலூர் கங்கனாங்குப்பம் பஞ்சாயத்துக்குட்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. புத்தாலம், கோமல், ஸ்ரீகண்டபுரம், மங்கைநல்லூர், செம்மனார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிந்தது. சங்கரன் பந்தல், திருக்கடையூர், தரங்கம்பாடி போன்ற பகுதிகளிலும் மழை பெய்ததால் குளுமையான சூழல் நிலவுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் 3வது நாளாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. தஞ்சாவூர், அம்மாப்பேட்டை, அம்மன்பேட்டை, கபிஸ்தலம், பாபநாசம், கும்பகோணம், திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் 30 நிமிடங்களுக்கு மேலாக கனமழை பெய்தது. சாக்கோட்டை, திருவிடைமருதூர், அணைக்கரை, தில்லைஸ்தானம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். வெளிநாட்டு சொத்துகள் குறித்த தரவுகளை மறைக்கும் பட்சத்தில் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் என்று வருமான வரித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வருமான வரி செலுத்துவோருக்கான அறிவுறுத்தல்களை வருமான வரித்துறை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவில் வசிக்கும் வருமான வரி செலுத்த தகுதியுள்ள நபர் தங்கள் வெளிநாட்டு சொத்துகளின் விவரத்தை வருமான வரித்துறைக்கு தாக்கல் செய்வது கட்டாயம் என்று கூறியுள்ளது. அவ்வாறு தகவல்களை மறைக்கும் பட்சத்தில் கருப்பு பண தடுப்புச் சட்டம் 2015 பாயும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெளிநாட்டு சொத்துகள் இருந்தால் அதை கட்டாயம் வருமான வரி கணக்கில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் மத்திய நேரடி வரிகள் வாரியம் கூறியுள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய அவகாசம் முடிந்துவிட்ட நிலையில் திருத்தப்பட்ட வருமான வரி தாக்கல் செய்ய வரும் டிசம்பர் 31ஆம் தேதி கடைசி நாளாகும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீடுகள் மற்றும் கடைகளில் மதுபான பாட்டில்கள் விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முல்லை கிராமத்தில் டாஸ்மாக் கடைகளில் இருந்து சிலர் மொத்தமாக மது பாட்டில்களை வாங்கி வந்து வீடுகள் மற்றும் கடைகளில் வைத்து கூடுதல் விலைக்கு 24 மணி நேரமும் விற்பதாக கூறப்படுகிறது. இவர்களிடம் மது பாட்டில்களை பெறும் மது பிரியர்கள் கிராமத்தின் நூலகம், பிஏஓ அலுவலக வளாகங்களை பார்களாக பயன்படுத்துகின்றனர். மது பாட்டில்களை சட்டவிரோதமாக விற்போர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான 5 இடங்களில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நேற்று நிறைவடைந்தது. கோவையை சேர்ந்த தொழிலதிபர் மார்டின் 2009-2010 ஆண்டு காலகட்டத்தில் விதிகளை மீறி லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டு 910 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். அதோடு மார்டினுக்கு சொந்தமான 451 கோடி ரூபாய் மதிப்புடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை முதல் கோவை துடியலூரில் உள்ள மார்டினின் வீடு, அலுவலகம், ஹோமியோபதி கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று கோவை சாய்பாபா காலனியில் உள்ள மார்டினின் மனைவியின் தங்கை அந்தோனியா மற்றும் அண்ணன் ஜான் பிரிட்டோ ஆகியோர் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. கோவையில் மார்டின் வீடு, அலுவலகம், உறவினர்கள் வீடு என 5 இடங்களில் நடைபெற்ற சோதனை நேற்றிரவு முடிவுக்கு வந்தது. இந்த சோதனையின் போது
முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. மார்ட்டினின் மருமகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனாவின் சென்னை வீட்டில் 2 நாட்களாக நடைபெற்ற சோதனை நேற்று காலை நிறைவடைந்தது. பிற இடங்களில் நேற்று 3வது நாளாக சோதனை நடைபெற்றது.